இன்றைக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஆமேன், எல்லாரும் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியையும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவர் இன்றைக்கு இந்த 36வது நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு விதைத்திருக்கிற அத்தனை எதிர்மறையான காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் அது மாறுதலாய் முடிய போகிறது. உங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கிற அந்த வியாதியினுடைய கொடுமையை கர்த்தர் நீக்கி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மாமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்பி அகாஸ்வேரு ராஜாவினிடத்துல போய் சொல்றான், இல்ல நம்முடைய தேசத்துல ஒரு வித்தியாசமான கூட்டம் பரம்பி இருக்கிறது, இவங்க ரொம்ப வித்தியாசமானவர்களா இருக்கிறாங்க, இவங்களை நம்ம உயிரோட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ராஜ பதவிகளுக்கு இல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அதனால இவர்கள் எல்லாரையும் நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்லி ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் ராஜாவினிடத்துல போய் ராஜாவுடைய கையெழுத்தினாலே ஒரு நல்ல லெட்டரை எழுதி அதுல கீழே அவருடைய முத்திரையை பதித்து அநேக நபர்களை வச்சு ஒவ்வொரு கிட்டத்தட்ட 127 நாடுகள், அத்தனை நாடுகளுக்கும் இந்த லெட்டர் போய் சேர்ந்தாச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, வேதத்திலே இந்தியா தேசம் என்கிற தேசத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் இந்த எஸ்தரின் புஸ்தகம். ஆமென். நம்முடைய நாட்டையும் சேர்த்து இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த லெட்டர் எல்லா இடங்களிலும் இப்ப போய் சேர்ந்தாச்சு. டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் யூத ஜனங்களை வெட்டி நீங்க கொன்றுங்க, யாரையும் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம், பிள்ளைகளை நீங்க கொன்றுங்க, அவருடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றுங்கன்னு சொல்லி ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு கடிதம் எல்லா இடத்துலையும் இப்ப கடந்து போயிருச்சு. அப்ப யூதர்கள் எல்லாம் இந்த லெட்டரை பார்த்த உடனே எல்லாருமே கலங்குறாங்க. நம்ம எங்க போறது, எங்க ஓடுறது, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போடலாமா, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கொல்ல போறாங்க, அந்த எதிரியானவர்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடிதம் போய் சேர்ந்த சில நாட்களுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேருடைய கைகளிலேயும் இன்னொரு கடிதம் கடந்து போகிறது. அப்படி அல்ல, அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் வெட்டுப்படுகிறது போல காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய இருதயம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, இப்படி நடக்கிறது போல எல்லா சூழ்நிலையும் எனக்கு வந்துருச்சு, இப்படிதான் இது நடக்க போகுது, இந்த காரியம் இப்படிதான் முடிய போகுது. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்லலாம், இந்த காரியம் இப்படிதான் முடியும், நிறைய பேருக்கு இப்படிதான் முடிஞ்சிருக்குது. அந்த லெட்டரை பார்த்து நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம், அந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. காரியம் மாறுதலாய் முடியும். அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அவர்கள் கொடுத்த அந்த நாளிலே, அந்த டேட்டில் அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அந்த ரிசல்ட் மாறுதலாய் முடியும். அந்த பிரச்சனை மாறுதலாய் முடியும். கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது சாதகமாய் முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அது உங்களுக்கு பாதகமாய் அல்ல, அது உங்களுக்கு எதிராய் அல்ல. ஆமென். அது உங்களுக்கு விரோதமாய் அல்ல, அது நமக்கு சாதகமாய் முடிய போகிறது. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நீங்க ஒரு பெரிய எண்ணத்தோட அதை இது பண்ணி இருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான் அது நடந்திருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் உனக்கு இப்படிதான் முடியும்ன்ற ரிசல்ட்டை நமக்கு தரவே முடியாது. உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிசல்ட், உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதங்கள், உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் எதுவா இருந்தாலும் நான் நம்புறேன், எந்த மனுஷனும் அந்த காரியத்தை அப்படி 100% உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் யாரும் கன்ஃபார்மா இதுதான் நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நினைப்பாரானால் எந்த காரியத்தையும் ஒரு நிமிஷத்துல மாற்றுவார், 24 மணி நேரத்துல மாற்றுவார், ஒரு மாசத்துக்குள்ள ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவராலே மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபை வந்து அந்த இடத்துல பலிபீடம் இருக்கும்போது அதுல மறக்கவே முடியாது. 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரயில்வே ரோடு வந்து அப்ப கேட் இருந்துச்சு. அதுல வந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறதற்காக ஒருத்தர் வந்தாங்க. அப்ப இங்க வந்து இந்த ஆராதனுடைய சத்தம் அந்த ரயில் ரோடுக்கு கேட்டுருச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே என்னமோ இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு. அவங்க வந்து அந்த ஜெபம் முடிய வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கள பார்த்து கேட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு 2 மகள்கள். ஒரு மகள் வந்து திருமணம் பண்ணி கொடுத்து, ஒரு பையன், அந்த கணவனார் வந்து டைவர்ஸ் லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 1 இயரா அந்த டைவர்ஸ் விஷயம் நடந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான், கடைசி வந்து இவங்க பிரிகிறாங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு வரப்போகுது. இல்ல, என் பிள்ளை ஏற்கனவே இன்னொரு பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்குது, இந்த பிள்ளைக்கும் இப்படி வீட்டுல வந்து உட்கார்ந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முடியவே முடியாது, என் பிள்ளை டைவர்ஸ் ஆன மாதிரி தான் அப்படின்னு கண்ணீரோடு அவங்க அழுறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரால மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்க பிள்ளைய வந்து ஒன்னு சேர்க்கிறதுக்கு முடியும்னு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யாரு நினைச்சாலும் முடியாது, ஆண்டவரே நினைச்சா முடியாதுன்னு ஒரு ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாரு, முடியவே முடியாது. நான் சொன்னேன், யாரு முடியாதுன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த 4 டேஸ்க்குள்ள அந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு 4 நாள் இருக்குது. அந்த 2 நாள்ல ஆண்டவர் செஞ்ச அற்புதம். அடுத்த நாட்களிலே இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த சிவானந்த காலனி பக்கத்துல இருக்கிற இடத்துல வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுறாரு. அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அவருடைய போனை எடுத்து ரோட்ல போற ஒருத்தர் வந்து ஒரு கால் பண்றாரு. அந்த நம்பர் கரெக்டா தன்னுடைய மருமகனுக்கு போகுது. அந்த மருமகன் தெரியாம போனை எடுக்கிறாரு. அந்த மருமகன் இடத்துல, சார் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, இவங்களை பக்கத்துல அந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம், நீங்க அவங்களுக்கு சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. இவர் தேடி பார்த்தா மாமனாருடைய நம்பர். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயரா தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசாதவர் அவளுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணும்போது இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அவருடைய போன்ல இருந்து வருது. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க அப்பா இடையில ஆக்சிடென்ட் ஆச்சாமா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு. இது நடந்த சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாடி. 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பையனுடைய அம்மா அப்பா சொந்த முறை பொண்ணு முறை பையன் அப்படின்னா இங்க படுத்து கிடக்கிற ஐயா அவனுடைய தங்கச்சி தான் அவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதா இருந்தாலும் என் ரத்த சம்பந்தமான உறவு, நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்குது, இவ்வளவு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. உடனே தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாங்க, ஒன்னும் இல்லப்பா, எங்களை கொண்டு வந்தா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல மட்டும் நீ இறக்கி விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் கார் ஓட்டிட்டு வரான். ஹாஸ்பிட்டல் வாசல்ல கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டின உடனே அந்த அப்பா சொல்றாரு, ஏப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்துட்டேன்லப்பா, அந்த மனுஷன் செத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காதுப்பா, ஒரு எட்டு உள்ள வந்து பார்த்துட்டு மட்டும் போயேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவனுடைய பேச்சை தட்டாம அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூல வர்றான். இந்த பையன் அம்மா அப்பா ஐசியூக்குள்ள வர்றாங்க. அந்த அப்பா ஐசியூல இருக்கிறாரு, அந்த பொண்ணு அவங்க அம்மா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் 1 வருடம் தாண்டி கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னன்னே தெரியல, இந்த பொண்ணு அழுது அவருக்கு ஒரு இரக்கம் வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த ஹாஸ்பிட்டல்லையே 2 பேரும் கை கோர்த்து நம்ம இனி ஏன் பிரியணும்னு நினைச்சு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டு 2 பேரும் ஒன்றாகி
இன்றைக்கு அவங்க ஈரோடுல 2 பேரும் ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் 2 குழந்தை கொடுத்து அந்த ஃபேமிலியை கர்த்தர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காரியங்களை மாறுதலாய் நான் முடிய பண்ணுவேன். அவர்கள் சொன்ன சாபத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த மனிதனை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தராரு. தானியேலை இந்த நாளிலே சிங்கக்கபியில போடணும்னு சொல்லி ஆமென் ஒரு கட்டளை புறப்படுகிறது. அது ராஜாவுக்கு அப்ப தெரியல, கொஞ்ச நாள் தாண்டி தான் தெரியுது. அப்போ ராஜா அந்த காரியத்தை சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை சிங்கக்கபியில போடுறோன்னு தெரியலப்பா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சைன் போட்டிருக்க மாட்டேன், ஆனா நான் போட்ட சைனை என்னாலே மாற்றவே முடியாது அப்படின்னு அவங்க ராஜா சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, ராஜாவுடைய சைனை ராஜா தான் மாற்ற முடியாது, ராஜாவுடைய சைனை சுத்தி இருக்கிறவங்க தான் மாற்ற முடியாது. ஆனா பரலோக ராஜாவால தாவீது தானியேலுக்கு விரோதமா இருக்கிற அந்த கையெழுத்தை பரலோகத்தின் ராஜா மாற்றி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி, மாற்ற முடியாத டாக்டர்களால் மாற்ற முடியாத கையெழுத்தை ரிசல்ட்டை என் தேவன் எனக்காக மாற்ற வல்லவர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நல்லவர். அவராலே மாற்ற முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தி ஒரு 10 டைம் ஆவது இந்த வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல போகிறோம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி ராஜா வீட்டு கல்யாணம் போல கர்த்தர் அதை நடத்தி காமிக்க போறாரு. உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிள்ளை அல்ல, கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த கடன்ல இருந்து இவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளை எங்க போனாலும் உருப்படாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய ராஜாவா ராஜாத்தியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த படுக்கையில கிடக்கிற வியாதியில கிடக்கிற இவன் எழும்ப மாட்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் சகல நோய்களில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி ஆமென் சாட்சியாய் நிறுத்துகிற தேவன். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் மாறுதலாய் மாறுதலாய் அதை தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க முழங்கால் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றும், எப்படிப்பட்ட சட்டத்தையும் மாற்றும். ஹல்லேலூயா. மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு தடை சட்டம் தமிழ்நாட்டில் போடப்படும் போது அநேகர் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா? இனி கிறிஸ்தவமே இருக்காது, இனி திருச்சபைகளே இருக்காது, இனி யாருமே கிறிஸ்தவத்துக்குள்ள வரவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? எந்த மதை மாற்ற சட்டம் எந்த வருஷம் போடப்பட்டுச்சோ அந்த வருஷம் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அதிகம், அந்த வருஷம் தான் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனே எத்தனையோ தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் அதை மாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யாரால் அந்த சட்டம் ஏற்றப்பட்டதோ அவர்களாலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன், நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அது நடக்கிறது. கர்த்தர் எப்படி நம்மளை விடுவாரு? ஆண்டவர் எப்படி உங்களை கர்த்தர் கை விடுவாரு? ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியங்களை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும். நீங்க இந்த வசனத்தை ரொம்ப அறிக்கை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 டைம், ஒரு 1000 டைம் ஆகுது. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க தந்திருக்கிறீங்க, என் லைஃப் காரியம் மாறுதலா முடியணும், எனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லாம் மாறுதலாய் முடியணும். ஆண்டவர் மாற்றி அமைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
அதே போல இந்த எஸ்தரின் புஸ்தகத்துல பரிசுத்த ஆவியானுடைய 7 விதமான ஊழியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். அந்த 7 விதமான ஊழியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நான் உங்களுக்கு சொன்னது போல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக எஸ்தர் அப்படின்றது மணவாட்டி. அகைன் அகாஸ்வேரு ராஜா என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நம்பர் 3 முருதகாய் என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம் அடையாளம். அதே போல ஆமான் என்கிறது பிசாசுக்கு அடையாளமா இருக்குது. இப்போ முருதகாய் என்கிற இந்த மனுஷன் எந்தெந்த ஊழியத்தை எஸ்தருக்கு செய்தானோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 1 முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய ஆமென் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமும் உள்ளவளுமாய் இருந்தாள். அவன் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடையும் போது ஆமென் அவருடைய தகப்பனும் தாயும் மரணம் அடையும் போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க அதை அப்படியே வச்சிருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சிருங்க. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, இந்த அப்படின்னா எஸ்தர் என்கிற அக்ஸ்தாள் அப்படின்னா இந்த பொண்ணு அவள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு அனாதையை போல் இருந்தார். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாய் எடுத்துக்கொண்டான். ஆமென். தகப்பனும் தாயும் 2 பேரும் இல்லாத ஒரு அனாதையை போல இருந்த ஒரு பிள்ளையை வேதம் சொல்கிறது. அதாவது மருதகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் இருக்கிற அந்த மருதகாய் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அக்சாள் என்கிற இந்த பிள்ளைய எஸ்தராக அவர் வளர்த்துகிறார். அப்படின்னா அஸ்தாள் என்று சொன்னால் இழந்தவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா எஸ்தர் அப்படின்னு சொன்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்டாரா ஆண்டவர் வளர்த்த போகிறார். கர்த்தர் வளர்த்த போகிறார். மொர்தெகாய் எப்படி எஸ்தரை ஒரு ஸ்டாரை போல வளர்த்தினாரோ, தன் தகப்பனை இழந்த சோகம் மறக்கிற அளவிற்கு, தன் தாய் இல்லை என்கிற அந்த உணர்வே இல்லாத அளவிற்கு தாயாய் தகப்பனாய் இருந்து செல்லமாய் அழகாய் ரூபவதியாய் எப்படி அந்த மொர்தெகாய் அந்த பிள்ளையை தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த மொர்தெகாய் வளர்த்தாரோ, ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் எதற்காக நியமித்திருக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நானே உன்னை வளர்ப்பேன், நானே உன்னை வளர்ப்பேன். இதுவரையிலையும் ஒரு வளர்ச்சியையும் பார்க்காத நீங்கள் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். கர்த்தர் வளர்த்துகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் எத்தனை பேருக்கு விதை விதைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த ஜெபம் அவர்களை மீண்டும் வளர்த்தும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற இந்த முதல் ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவர் ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட வேகமாய் வளரப் போகிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நடப்பட்ட நிறைய பேர் வளர்ந்திருக்கலாம், கனி கொடுக்கலாம். ஆனா நீங்க இன்னும் ஒரு நாள் கூட வளராமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியத்தை கையில எடுக்க போறாரு. உங்களை ஆண்டவர் ஸ்டாரா கர்த்தர் வளர்த்த போகிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, முழு பலத்தோடு
முழு பலத்தோடு நன்றி 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 நன்றி. ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் வளர்த்த போகிறார். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்தை இப்பொழுது செய்யும்படியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் முழு பலத்தோடு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை வளர்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மறைவாய் வளர்க்கிறவர், மறைவாய் வளர்க்கிறவர். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த எஸ்தரை போல ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தை வளர்த்த போகிறார். ஆமென், ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு மிகப்பெரிய ஆளுகையை எஸ்தருடைய கையிலே கொடுக்கும்படியாக இந்த மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரத்தியாக எடுத்து இந்த அக்ஸ்தாளை எஸ்தராக அவர் கிருபையாய் வளர்க்கிறார். ஆமென். அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க இந்த பகுதியை இந்த பாயிண்ட்ஸ், இந்த 7ஐயும் நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வளர்த்துகிறார். இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், நீங்கள் வளர போகிறீர்கள், வளர போகிறீர்கள். இதுவரைக்கும் வளர்ந்த வளர்ச்சி அல்ல, இது சாதாரணம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வளர்த்துகிறார் என்றால் ஆளுகைக்கு கொண்டு போகும்படியாய் வளர்த்துகிறார். ஆமென். அம்மா அப்பா இருந்தா அந்த எஸ்தரை எப்படி வளர்த்துவார்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாய் மொர்தெகாயை வளர்த்தார். தன்னுடைய பிள்ளையை போல நினைத்து வளர்த்தார். நான் நம்புறேன், அம்மா அப்பா உங்களை வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கலாம். எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி அம்மா அப்பா 2 பேரும் வளர்த்த முடியலையோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எங்க அம்மாவால என்ன வளர்த்த முடியல, எங்க அப்பாவால வளர்த்த முடியல, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் என்ன அவங்க வளர்த்துனாங்க, அதற்கு பிறகு எனக்கு ஒன்னும் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைகளிலே கர்த்தர் எடுப்பாராக. ஆண்டவர் உங்க கையிலே எடுப்பாராக. கர்த்தர் கைகளிலே எடுத்து உங்களை கர்த்தர் வளர்த்த ஆரம்பிக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய அடையாளம் உண்டு. நீங்க ஒரு ஸ்பெஷல் விசேஷமானவர்கள். இந்த மொர்தெகாய் ஏன் அப்படி வளர்த்தினார்னா, இந்த மகளுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்லன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க ஒரு குக்கிராமத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க இந்த இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க ராஜ அரண்மனைக்கு போக வேண்டியவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனாலே நீங்கள் பல மனிதர்களையும் பல ராஜாக்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரங்களிலே எடுத்து அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார். கைகளை ஒரு விசை கூட உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே என்னையும் என் பிள்ளைகளையும் சொல்லுங்க சொல்லுங்க வளர்த்துவீராக. பாஸ்டர் சொல்லுகிற இந்த வார்த்தை என் தலை மேல அப்படியே நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். மறைவாய் வளர்க்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், மறைவாய் வளர்க்கிறார். ஆமென். என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன், என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் முதல் நமக்குள்ளே செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இறந்த ஒரு பிள்ளையை எடுத்து, அக்சால் என்கிற ஒரு பெண்ணை எடுத்து எஸ்தராக அவர் ஸ்டாரா அவர் வளர்த்துகிறார். நம்ம கேட்க வேண்டியது ஒண்ணு அப்படிதான், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, வளர்த்துங்க. அது வளர்த்தும் போது சாதாரணமான நோக்கத்திற்காக வளர்த்தல, வளர்த்தும் போதே அவர் எப்படி வளர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு வளர்த்தல, இவளை வளர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சும் வளர்த்தல, அவரை சொந்த பிள்ளையா எடுத்து ஒரு பெரிய நோக்கத்திற்காக, நீ பெரிய இடத்துல இருக்க போற, உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. இந்த 100 நாட்களும் கர்த்தர் இந்த ஜெபம் எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம ஆண்டவர் நம்மளை வளர்த்துகிறார், வளர்த்துகிறார். இந்த 100 டேஸும் இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னா, இந்த வார்த்தைகள் கடந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த 36 நாட்களும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வசனத்தை போட்டு போட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கர்த்தர் வளர்த்தி இருக்கிறார்.
நம்மளை ஆராதிக்க வச்சு ஆண்டவர் வளர்த்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஆண்டவர் பெரிய நோக்கத்திற்காக உங்களை வளர்த்துகிறார் என்கிறத நீங்க சீக்கிரமாய் புரிந்து கொள்வீர்கள். வாலிப தம்பி, ஒரு பெரிய நோக்கத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் உன்னை வளர்த்துறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உன்னை வளர்த்துறாரு. நீ பரிசுத்த ஆவியானுடைய கைக்குள்ள அடங்கிரு. பரிசுத்த ஆவியானுடைய கையில உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு நீ கேளு. நீ அவர்கிட்ட பேசிட்டே இரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, சாதாரணமான ஒன்னை எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிற அளவிற்கு அவர் வளர்த்துகிறவர். ஆமென். என் அம்மா அப்பா எனக்கு சோறு கொடுத்து தான் வளர்த்துனாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு கஞ்சி தண்ணி கொடுத்து வளர்த்துனாங்க. எங்க அம்மா அப்பா எனக்கு ஏதோ சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்துனாங்க. ஆனா ஆவியானவர் என்ன வளர்த்தினாரு பாருங்க. அந்த வளர்ப்பு வேற யாரும் என்ன வளர்த்த முடியாது. நான் நம்புறேன், ஏசப்பா உங்களை ஒரு டோனில் கத்தர் வளர்த்துவாரு. அந்த வளர்ப்பு வேற யாரும் உங்களை வளர்த்த முடியாது. அது அவர் தான் அதை செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா இந்த மொர்தெகாய் செய்த இரண்டாவது ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஆமென். 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனத்தையும். ஆமென். எஸ்தர் மொர்தெகாயை தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். நீங்கள் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை, எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் குறித்து அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்தர் ராஜாவினுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ராஜாவினுடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா பிசாசு அப்படின்னு சொன்னா, இந்த ஆமான் என்கிற துஷ்ட மனுஷன் போய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு கிரவுட் இருக்குது, அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்க, இந்த யூத குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இவர்களை குறித்து ஒரு தப்பான செய்தியை இப்ப அரண்மனையில இந்த பிசாசு பரப்பி விட்டுட்டான். இப்போ இந்த அரண்மனையில இந்த யூதர்கள் எல்லாம் இந்த நாளில இந்த டேட்ல மரணம் அடையணும்னு ஒரு லெட்டர் போயிருக்குது. எஸ்தரும் எந்த குலத்தை சேர்ந்தவள் சொல்லுங்க? யூத குலத்தை சேர்ந்தவள். அப்போ யூத குலத்தை சேர்ந்த எல்லாருமே சாகணும்னு எழுதப்பட்டிருக்கிற லெட்டர் யாருக்கும் சொந்தம்? இப்போ எஸ்தருக்கும் சொந்தம். அப்போ சாகணும்னா யாரைதான் கொல்லணும்? எஸ்தரையும் கொண்டுதான் ஆகணும். எஸ்தரும் மடிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா லெட்டர் போடப்பட்டுச்சு இல்ல, லெட்டர்ல சைன் போடப்பட்டிருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தான் யூத குலம் என்கிறத அவங்க வெளியே தெரிவிக்க கூடாது. அப்போ மொர்தெகாய் தன்னுடைய வீட்டுல வளரும் போது எஸ்தரை பார்த்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இத பாரு, நீ எங்க போனாலும் நீ யாரு அப்படின்ற ரகசியத்தை நீ யார்கிட்டையும் என்ன பண்ண வேண்டாம், நீ சொல்லாத அப்படின்னா. பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு செய்கிற இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லி கொடுக்கிறார். நீங்க எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யாரிடத்துல என்ன சொல்லணும், யாரிடத்துல என்ன சொல்லக்கூடாது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நிறைய பேர் சிக்கினது உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்ல தெரியாம சொன்னதுனால நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே. இந்த உலகத்திலேயே மிக கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க என்ன பண்றதுன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்க வேண்டியது இருக்குது. சில காரியத்தை நம்ம வெளியே சொல்லவே கூடாது. சில காரியத்தை மட்டும்தான் சொல்லணும். இத குறிச்ச ஒரு ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்குதுன்னு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். ஆனா என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இல்லைனா தன்னுடைய பலன் எதிலே இருக்கிற என்கிற ரகசியத்தை என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் இழந்துட்டான். நீங்க எசேக்கியா ராஜாவை வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில நிறைய அந்த அரண்மனையில இருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அவருக்கு காமிச்சு கொடுக்க வேண்டாதது எல்லாத்தையும் காமிச்சுட்டான். திறந்து காமிச்சதுனால அந்த ராஜா எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்கணும். எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல மொர்தெகாயினுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எஸ்தர் இடத்துல என்ன பண்றான்னா சொல்லி கொடுக்கிறான்.
கற்பிச்சு கொடுக்கிறான். மகளே, நீ ரொம்ப கீழ்ப்படிதலாயிரு, நீ இப்படி பண்ணாத. இந்த வார்த்தையை இந்த எஸ்தர் இந்த மொர்தெகாயினிடத்துல இருக்கிற அந்த நேரம் மட்டும் இல்ல, எங்க வரைக்கும் கடைபிடிச்சாங்களாமா சொல்லுங்க. இப்ப ராணி ஆயிட்டாங்க, 127 நாடுகளுக்கு ராணி ஆயிட்டாங்க. இனி போய் மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏன் எனக்கு ஞானம் வரலையா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லல. நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும், நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு பேர் ஜனங்களுக்கு தலைவனாய் தலைவியாய் மாற்றினாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை வழி நடத்துதல நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. நீங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோட தான் இருக்கணும். அதை ஒரு நாள் நீங்கள் அல்லல் தட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு ஒரு ஊழியத்தை செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, எனக்கு அவர் கற்று தர போகிறார். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் நிறைய தெரியாம நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. யாரிடத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, என் கணவனாரிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என் மனைவியிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என் மேனேஜர் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கற்று தருகிற ஆவியானவர், எனக்கு கற்று தருகிற ஆவியானவர். சொல்லுங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே, இப்பொழுது இறங்குவீராக ஆண்டவரே. எங்களை நீர் வளர்த்துகிறது மட்டுமல்ல, எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிய நாங்கள் தேறினவர்களா மாறணும். இனி இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைச்சு நாங்க ஒன்றை குறித்து கூட வருத்தப்படாத அளவிற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நடக்கக்கூடிய பாதையை கற்றுத்தாங்கப்பா, எப்படி வேலை செய்யணும்னு கற்றுத்தாங்கப்பா, யாரிடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு கற்று கொடுங்கப்பா. இப்பொழுது ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாய் ஓட்ட வாய், ஏதாவது நான் உளறிடுவேன், என்ன பாசம் காமிச்சா ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன் ஆண்டவரே, என்ன ஏதாவது சொன்னா உடனே நான் சொல்லிடுவேன். இல்ல அப்பா, என் உதடுகளின் வாசலை நீ காத்து கொள்ளணும். அப்பா, நீர் எனக்கு ஒரு நல்ல டீச்சரா, நல்ல ஒரு ஆசிரியரா இருந்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கற்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னா, நமக்கு அவர் ஒரு நல்ல டீச்சர். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அதுல ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். நீங்க சில காரியத்தை எல்லாம் நான் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு நிறைய ஃபீல் பண்ற காரியத்தை இனி ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ஒரு உணர்வை கொடுத்து கர்த்தர் அதை சொல்லாதபடிக்கு கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாரா. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சில காரியத்தை நம்ம வெளியவே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, சொல்லவே கூடாது. சில காரியத்தை நீங்க வெளியே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப பலவீனமா மாறிடும். பாருங்க, இந்த சிம்சோன் அந்த தொழிலாளரிடத்துல தன்னுடைய பலவீனத்தை சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அப்போ சில ரகசியங்களை, சில முக்கியமான காரியங்களை மற்றவரிடத்துல நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை வச்சு அவங்க உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபோன்ல எல்லாம் கால் பண்ணி நிறைய பேர் பணம் வாங்குறாங்க பாருங்க, வாட்ஸ்அப்பில் கடன் கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி இருக்கிறாங்க. இவங்க எப்படி மாட்டியிருக்காங்க தெரியுமா? அந்த ஃபோனை ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு அப்படிதான் கேட்பாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கடனில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குதா? அப்போ இவங்க தங்களுடைய ஆதங்கம், சிலர் பாருங்க தங்களுடைய மனசுல இருக்கிறத எல்லாரிடத்துலையும் சொல்லுவாங்க. அப்படியே என்ன பிரச்சனை நடக்குதோ சொல்லுவாங்க. இன்னைக்கு கணவர் திட்டினாரா, அடிச்சாரா, இல்லைன்னா மனைவி இப்படி சொன்னாங்களா, பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் யார்கிட்ட என்ன சொல்லணும், இவங்கள்ட்ட இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னலாம் எதுவுமே தெரியாது. மொத்தத்தையும் சொல்லி ஏமாந்து போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தன்னுடைய கணவனாருடைய ஃப்ரெண்டு ஒரு கேர்ளு, பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் தான் காலேஜ் படிக்கும்போது தான் வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணாங்க, யாரோட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டு போய் உன் மனைவி இப்படியாமா,
அவங்க வந்து காலேஜ் படிக்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, வேலை செய்யும் போது இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த நியூஸை கேள்விப்பட்டு அந்த பையன் வந்து நீ இவ்வளவு மோசமா இருந்திருக்க, நீ எனக்கு வேண்டாம், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு சொல்லிட்டா அப்படின்னு பிரிஞ்சு போன குடும்பத்தை வந்து நான் பார்த்துருக்கிறேன். அப்போ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது யார் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஒரு வாலிப தங்கச்சிக்கு தம்பிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். எல்லாரிடத்துலையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் நீங்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் 2 கையை ஏசப்பாட்டை நீட்டி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் டெய்லி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு கற்றுத்தாரும், நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன். நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், ஒரு நல்ல ஞானத்துக்குள்ள நடத்துவார். அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த ஏரியாவை வேற யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம புரிகிறது மாதிரி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற மூன்றாவது ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஆமென். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. ஆமென். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோட ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. மொர்தெகாய் மூன்றாவது இந்த எஸ்தருக்கு என்ன ஊழியம் செய்றார் அப்படின்னு சொன்னா, எதை நீ நாடணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கிறார். எதை நீ நாடணும் அப்படின்னா, இந்த இடத்துல பெண்களுக்கு நான் இந்த விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப சிலருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, தான் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலா இருப்பாங்க. ஆண்களை பொறுத்த அளவில் ஒரு பேண்ட் அப்படி போடுறாங்கன்னா ஒரு 10 பேர் ஒரே மாதிரி போடுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வேறையா இருக்கும், அவங்களுடைய ட்ரெஸ் கோட் வேறையா இருக்கும், விதவிதமா பண்ணுவாங்க. அப்போ ராஜா வந்து இங்க தனக்கு ஒரே ஒரு நாள் எல்லா பிள்ளைகளையும் வர சொல்லி அவங்கள 6 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரே ஒரு நாள் ஒரு பொண்ணு 10 நிமிஷம் வந்து நிப்பா. அந்த ராஜா வந்து யாரை செலக்ட் பண்றாங்களோ அவங்க தான் 127 நாடுகளுக்கும் அவ பட்டத்து ராணி. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. அப்போ அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து எல்லாத்தையுமே கேட்பாங்க. இதை போடுங்க, இதை போடுங்க, கண்மையை போடுங்க, லிப்ஸ்டிக்கை போடுங்க, இந்த மாதிரி இந்த ஃபவுண்டேஷனை போடுங்க, இன்னும் 2 டைம் சேர்த்து எனக்கு வந்து கிளியர் பண்ணி விடுங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த எஸ்தர் வந்து என்ன கேட்டாங்களாமா, அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஏகாய் அப்படின்றது அவர் ஒரு பியூட்டிஷியன் வச்சுங்களேன். நம்ம பாஷையின் படி சொன்னா அவர் ஒரு பியூட்டிஷியன். அப்படின்னா இந்த ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு முன்னாடி ஏகாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டை கொடுப்பாங்க, ஒவ்வொரு பியூட்டிஷியனை கொடுப்பாங்க. அந்த பியூட்டிஷியன் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணி அலங்கரிச்சு ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க. இந்த பியூட்டிஷியனுக்கு என்ன ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா, ஒருவேளை இவங்க டெக்கரேட் பண்ணி அனுப்புகிற பொண்ணு வந்து பட்டத்து ராணியா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அவங்களுக்கு காலம் முழுதும் பியூட்டிஷியனா மாறிடுவாங்க. அப்படின்னா ராணிக்கு பக்கத்திலே இவங்களும் உட்கார்ந்து இவங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங். அதனால எல்லாருமே பார்த்து செய்வாங்க. ஆனா பொதுவாகவே பெண்கள் குறை இல்லை, பெண்கள் அப்படின்னு சொன்னா கொடுக்கறதுல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஹலோ, கொடுக்கறதுல அவங்களுக்கு திருப்தி இருக்கவே இருக்காது, எப்பவுமே இருக்காது. அப்படின்னா உங்களை குற்றப்படுத்தல, அது ஒரு நேச்சர் தான். ஒரு திருப்திப்படுத்தணும் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சா நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த எஸ்தரை குறித்து அவங்க மொர்தெகாய் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன் கையிலே ஏகாய் நியமித்ததே அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் வந்து கேட்கவே இல்லையாமா. அப்படின்னா எதை நீ வந்து ஃபாலோ பண்ணணும், எதற்கு நேராக நீ கடந்து போகணும், எது உன்னுடைய விஷன், எது உனக்கு தேவையில்லாதது, எது உனக்கு தேவை அப்படின்றதை நேர்த்தியாய் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா, மொர்தெகாய் போல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் தேவையில்லாத காரியத்தில் நீங்க விழுந்திருக்கலாம், தேவையில்லாத காரியத்தில் போய் சிக்கி இருக்கலாம். இது எனக்கு தேவையே இல்லை பாஸ்டர் இந்த பிரச்சனை, ஆனா நான் போய் இந்த பிரச்சனையில விழுந்துட்டேன், இது நானா வாலண்டியரா போய் சிக்கிட்டேன், நான் எதுக்கு இப்படி போனேன்னு தெரியல, அந்த நேரத்தில் எனக்கு புத்தி ஒர்க் அவுட்டே ஆகல. இப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் போய் தேவையில்லாம விழுந்துட்டேன், இது எனக்கு அவசியமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், இப்போ ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரப்போறாரு. அவர் யார் தெரியுமா? அவர் நீங்க எதை நாடணும்னு சொல்லி உங்களை
அழகாய் நடத்துகிறவர். இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆசைப்படுறேன், நான் வாஞ்சிக்கிறேன். என்ன வாஞ்சிக்கிறேன்னா, உங்க மேல ஒரு ஸ்பிரிட் வரணும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படணும். இனி உங்களுக்கு தேவையில்லாத எந்த காரியத்திலையும் நீங்க தலையிடவே கூடாது. ஆமென். தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. அப்படி தலையிடாதபடி கர்த்தர் உங்களை தடுத்து நிறுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தடுத்து நிறுத்துவார். அங்கே போக வேண்டாம் என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இனி நீங்கள் அந்நியர்களுக்காய் பாடுபட போவது இல்லை, தேவையில்லாத காரியத்திற்காக பாடுபட போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை மட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷனை மட்டும் செய்வதற்குரிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். அவங்கள வளர்த்த போறேன், இவங்கள வளர்த்த போறேன், இவங்கள தூக்கி விட போறேன், இவங்கள 10 பேரை இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு 10 பேரை தூக்கி விடுறதோ வளர்த்துறதோ தப்பு இல்லை. அவங்கள வளர்த்த போறேன்னு சொல்லிட்டு நான் அழிஞ்சு போனா, அதைத்தான் நீதிமொழிகள் ரொம்ப அழகா சொல்லுது. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுகிறவன், ஹலோ யாராமா, தேவையில்லாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமமாமா. நீங்க யாராவது ஒருத்தர் நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்துருக்கீங்களா? ஹலோ, முயலை நீங்க தூக்கும் போது எப்படி தூக்கணும் தெரியுமா? காதை பிடிச்சி தான் தூக்கணும், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாய்க்கு எங்க தொட்டாலும் கோபம் வராது. ஆனா காதை பிடிச்சி இழுத்தீங்க வல் அப்படின்னு கத்து, அப்படியே தலையை வெட்டிட்டு முடிஞ்சீங்க நீங்க. அதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடுகிறவங்க நாயினுடைய காதை பிடிச்சி இழுத்தா அது ஒரு துண்டு கரியை எடுக்காம விடாது. அப்போ தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்கி எதுக்கு கரியை கொடுக்கணும், எதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்டா நான் என்ன பண்ணேன், நான் உதவி செய்யலவா போனேன், நான் தூக்கி விடவெல்லாம் போனேன், நான் தான் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி. அந்த வேலையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேருக்கு நீங்க வாழ்வு கொடுக்கலாம், ஆனா யாருக்குமே நீங்க வாழ்க்கை கொடுக்க முடியாது. வாழ்க்கையை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். ஹலோ, வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். நீங்க வாழ்வு கொடுக்கலாமே தவிர என்ன கொடுக்க முடியாது? வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஆனா நம்ம நிறைய பேர் வாழ்க்கை அல்லவா கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். வாழ்க்கையே கொடுத்தாச்சு, வாழ்வு மட்டும் இல்ல, அது ரொம்ப ராங். ஆனா இந்த எஸ்தருக்கு மொர்தெகாய் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ. அது மட்டும்தான் உனக்கு தேவை. தேவையில்லாத எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏகாய் உனக்கு எது கொடுக்கிறாரோ அது மட்டும் உனக்கு போதுமானது. அது அழகா இருக்கும். அதை உன்னை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு வாகனத்தை வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் அது என்னன்னு பார்த்து அதை நீங்க அடைஞ்சுக்கிட்டு அதுல நீங்க திருப்தி ஆனா போதும், உங்க வாழ்க்கை வெற்றியாய் சிறப்பாய் அமையும். இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்ம போற்ற முடியாது, செஞ்சிட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? சோ நம்பர் 1, முதலாவது நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வளர்க்க போறார். எப்படி வளர்க்க போறாரு? ஆமா, அக்ஸால எப்படி வளர்க்க போறாரு? ஸ்டாரா வளர்க்க போறாரு, எஸ்தரா வளர்க்க போறாரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. எதை கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னா, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்றத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். நம்பர் 3, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற மூன்றாவது ஊழியம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி நம்மை தடுத்து நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு கையை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். சொல்ல அந்த கிருபை எனக்குள்ள வாரும் ஆண்டவரே. ஆமென். மூன்றாவதாக நம்பர் 3, நாலாவதாக இரண்டாம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். இரண்டாம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் குறித்து அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாருமே. ஆமென். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மடத்து முற்றத்திற்கு முன்பாக உலாவுவான். ஆமென். நல்லா கவனிச்சுங்க.
எஸ்தரை வந்து தகப்பன் இல்லாத பிள்ளை, அந்த பிள்ளையை எடுத்து தனக்கு சொந்தமான பிள்ளையா வளர்த்தாச்சு. இப்ப வளர்த்துட்டாங்க, இந்த பிள்ளை இப்ப வளர்ந்துச்சு. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்து இப்ப எங்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ராஜா அரண்மனைக்கு போயிருச்சு. அவ்வளவுதான். இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? இவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? வாசல்ல. இவர் வந்து கேட் வாட்ச்மேனா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், உங்க பிள்ளைய நீங்க வளர்த்துறீங்க, உங்க பிள்ளைய நீங்க படிக்க வச்சீங்க, உங்க பிள்ளை எட்டாத உயரத்துக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான். உங்களை விட பல மடங்கு உயரத்துக்கு போயாச்சு. இப்போ அந்த பிள்ளைய குறித்து நம்ம யாராவது கவலைப்படுவோம்? இல்ல அந்த பிள்ளைய குறித்து என்ன பண்றான், எது பண்றான், அவருக்கு என்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம்? அவன் தான் மேல இடத்துக்கு போயிட்டானே, அவன் பொழைச்சுக்குவான். ஒரு லெவல் தாண்டினதற்கு பிற்பாடு அந்த பிள்ளைய வந்து நம்ம வந்து கரிசனையா இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா அவனுடைய காரியத்தை எதையுமே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவன் சரியா செய்வான் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, தினம்தோறும் டெய்லி எஸ்தரை இவன் வந்து செல்ல பிள்ளையாய் குட்டி பிள்ளையா வளர்த்தினதுனால, அந்த பிள்ளை மேல இருக்கிற பாசத்தினால அரண்மனையில அவங்க வேலை பார்க்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்றா, என்ன செய்யறா, அவன் நல்ல பட்டத்தரசியா இருக்கிறாளா, ஏதாவது பிரச்சனை அவளுக்கு இருக்குதா, ஏதாவது நடத்துறாரா அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனை முற்றத்துல அவர் என்ன பண்ணுவாராமாமா. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரிச்சிட்டாரு. உங்களை நிறைய காரியத்துல ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இது வரைக்கும் உங்களை வளர்த்துட்டாரு. நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட பரிசுத்த ஆவியானவர் இனி பார்த்துக்கட்டும் அப்படின்னு நம்மளை விடாம அவர் எங்க கொண்டு போகிற வரைக்கும் நமக்கு ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் கொண்டு போகிற வரைக்கும் நம்முடைய காரியத்தை ஒன்றொன்றாய் பாதி வழியில நம்மளை விட்டு விட்டு போகிறவர் அல்ல. இடையில நம்முடைய காரியத்தை கொடுத்து விட்டு அமைதியா இருக்கிறவர் அல்ல. இந்த காரியம் துவங்கினது முதற்கொண்டு முடிகிற வரைக்கும் ஆவியானவர் நம் கூடவே இருக்க போறாரு. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற நான்காவது பெரிய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு அவர் ஒரு ஊழியம் செய்ய போறாரு. என்னை எது வரைக்கும் கொண்டு போக போறாருன்னா, பாதி வழியில என்னை விடுகிறவர் அல்ல, பாதி வழியில என்னை விடுகிறவர் அல்ல, இடையில எனக்கு கொடுக்கிற ஆலோசனையை நிறுத்துகிறவர் அல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. நான் நம்புகிறேன் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் என்னுடைய சகல காரியத்தையும் ஒன்றொன்றாய் கவனிக்கிறவராய் இருக்கிறார், பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை உங்களுக்கு சிறப்பாய் கர்த்தர் செய்வாராக. பாதி வழியிலே விட்டுட்டு போன உறவுகள் மத்தியில என்னை விடாத ஒரு உறவு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரே இந்த ஊழியத்தை நீர் எனக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா என்னை பாதி வழியிலே விட்டுட்டு போறவர் அல்ல, என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் நான் உயர்ந்ததற்கு பிற்பாடு, நான் வளர்ந்ததற்கு பிற்பாடு, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் இல்லை, நான் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் நான் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை, உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை. நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களை தேடி வரட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. நான் உங்க ராஜ்யம் வர்ற வரைக்கும் எனக்கு நீங்க தேவை. என்னுடைய படிப்பிற்கு மட்டுமல்ல, என்னுடைய வேலையில மட்டுமல்ல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறதுல மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறதற்காய் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா அப்பா படிக்கிற வரைக்கும் ஒரு அம்மா அப்பா, வேலை செய்யற வரைக்கும் ஒரு அம்மா அப்பா. ஆனா நிறைய அம்மா அப்பா எப்ப ஃப்ரீ ஆவாங்க தெரியுமா? ஆமே, நிறைய அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய மட்டும் யாராவது ஒருத்தருடைய கையை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா நான் ஹலோ சொல்லுங்களேன், அவ்வளவுதான், நான் அக்கடான்னு உட்கார்ந்துக்குவேன், நான் நிம்மதியா உட்கார்ந்துருவேன். இவன் மட்டும் இவனுக்கு சோத்தாக்கி கொடுக்கறது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா சொல்லுங்க சத்தமா. நிறைய அம்மாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த கல்யாணம் வரைக்கும் அவ கல்யாணம் முடிஞ்சிச்சா அவனுக்கு பாரம் இருக்கும், ஆனா கொடுத்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அவ்வளவுதான், அது வரைக்கும். ஆனா இங்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் மாதிரி நம்மளை வந்து நீ படிப்பு முடிச்ச உடனே நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு விடுறவர் அல்ல, நீங்க வேலைக்கு போனோன்னு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு விடுறவர் அல்ல, நீங்க கல்யாணம் பண்ற இடத்துல கூட நீங்க விடுறவர் அல்ல. வேதம் சொல்லுது கடைசி வரைக்கும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ இந்த பரிசுத்த ஆவியானவரை கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்ளணும். எதுக்கு தெரியுமா, நீ வேலை கிடைச்ச உடனே பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதீங்க. சம்பளம் வந்தோடனே பரிசுத்த ஆவியானவரை விட்டுறாதீங்க. எனக்கு இது வரையும் போதும், இதுக்கு மேல என்னுடைய வாழ்க்கை துணையை நான் பாத்துக்கிறேன், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை தேவையில்லை அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க.
அவ்வளவுதான். இவ்வளவு வருமானம் வந்துச்சுல, இனி நான் என்னுடைய ஃபேக்டரியை நான் வந்து ரன் பண்ணிட்டு போவேன், என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணி போட்டு போவேன். சொல்லிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எங்க வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என் கூட நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர்ல சொல்லுங்க, என் கல்யாணத்துல நீங்க இருக்கணும், என்னுடைய வேலையில நீங்க இருக்கணும், என் தொழில்ல நீங்க இருக்கணும், நான் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நீங்க இருக்கணும், நான் எங்க இருந்தாலும் நீங்க இருக்கணும், என்னை விட்டுறவே கூடாது. எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு ஏசப்பா ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட மாட்டீங்களே, உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட மாட்டீங்களே. இது வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு செஞ்சு நீங்க நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு செஞ்சு நீங்க நிறைய இழந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த 36வது நாள் ஜெபத்துல ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு எல்லாத்துக்கும் நீங்க கண்டிப்பா எனக்கு வேணும், எனக்கு வேணும். கைகளை மேல உயர்த்தி சொல்லுவேன், வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும். ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது இந்த செய்தியை ஆண்டவர் பேசும்போது? ஐயோ, என்னுடைய இருதயம் அப்படியே மகிழ்ந்து, நான் என்ன சொன்னேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது, விட்டுறவே கூடாது. அந்த உணர்வோட நான் இப்ப பிரசங்கம் பண்றேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க விடக்கூடாது. இந்த 100 days, இந்த 100 daysக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இங்க பெற்றுக்கொள்ளாம விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த பாட்டை பாடலாமா எல்லாருமே? இந்த காரியம் புரிஞ்சல. இந்த 4வது விஷயம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எங்க வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும். ஆமோதிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் ஊழியத்திலிருந்து சொல்லுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? என்னை வளர்க்கிறார், என்னை வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறாராமா? அக்சாலா இருந்தவளை எப்படி வளர்க்கிறாரு? எஸ்தரா வளர்க்கிறாரு. எஸ்தர் அப்படின்னா ஸ்டாரா வளர்க்கிறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எனக்கு என்ன பண்றாரு? கத்துக் கொடுக்கிறாரு. எப்படி கத்துக் கொடுக்கிறாருன்னா, எதை மறைக்கணும், எதை வெளிப்படுத்தணும்னு எனக்கு ஸ்பெஷலா கத்துக் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூணாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்யற ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, என்னுடைய விஷன் எதுவோ, எனக்கென்று நியமிக்கப்பட்டது எதுவோ, அதை மட்டும் எனக்கு காமிச்சு அதற்கு நேரா என்ன கொண்டு போகிறேன். வெளியே அதை இதையும் போட்டு நான் உழப்ப வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்ல இல்ல இல்ல. அந்த அந்த தெளிவை யார் தான் கொடுப்பான்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 4, நாலாவது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு செய்யற 4வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன ஒண்ணுல வளர்த்து விட்டுட்டு போறவர் கிடையாது. அப்படி ஒண்ணுல அவர் எனக்கு கடைசி வரைக்கும், பரலோகம் போகிற வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். சின்ன விஷயத்திலையும் எனக்கு ஆலோசனை சொல்றாரு, பெரிய விஷயத்திலையும் எனக்கு ஆலோசனை சொல்றாரு. பட் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எப்பவும் வேணும், எனக்கு எப்பவும் வேணும். சொல்லுங்க, எப்பவும் வேணும். உங்க கல்யாணத்துல வாலிப தம்பி தங்கச்சி உங்க கல்யாணத்துல பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? வேணுமா? கண்டிப்பா நீ சொல்லணும் வேணும். பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் இல்லாம உன் திருமணத்துல நீ தலையிடாத. பரிசுத்த ஆவியானவர் வேணும். வாலிப தங்கச்சிக்கு வேணும், தம்பிக்கு வேணும். அதனால உங்களுக்கு சில நேரத்தில் தடுமாற்றமா இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேரம் அழகா டீல் பண்ணி உங்களை கொண்டு போவாரு. அது ஆரம்பத்துல கசப்பா இருந்தாலும், ஆரம்பத்துல உங்களுக்கு சரியா படலைனாலும், அதனுடைய போக போக அதுதான் கர்த்தருடைய நடத்துதல் என்கிறதை நீங்க கிருபையாய். ஹல்லேலூயா. நம்பர் 5, ஐந்தாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 5வது ஊழியத்தை குறித்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22 வாசிக்கலாமா? 21, 22 வாசிக்கலாம். அந்நாட்களிலே மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய ஆமென் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாசுவரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள்.
ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த மொர்தெகாயினுடைய 5வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, கவனிக்கிறீங்களா? கைகள் அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்தருடைய கணவன் யாரு? அகாஸ்வேரு ராஜா. இவங்க பட்டத்து ராணி, அகாஸ்வேரு ராஜா ராஜா. இப்போ இந்த ராஜாவை வந்து 2 பேர் கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. யார் அப்படின்னா பிக்தானும் தேரேசும் அப்படின்ற 2 பேர் பிளான் பண்றாங்க. ஆனா இவர் இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மொர்தெகாய் அப்படின்றது நம்ம இதுவரைக்கும் மொர்தெகாயை எப்படி பார்த்திருக்கோம்னா, அவர் ஒரு கேட் வாட்ச்மேனா பார்த்திருக்கிறோம். அவர் வந்து ஒரு வாட்ச்மேனா இருக்கார் அப்படின்னு. ஆனா இவர் வந்து சாதாரணமானவர் இல்ல. இந்த மொர்தெகாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 70 மொழி தெரியுமா அவருக்கு. 70 மொழிகளை வந்து இவருக்கு படிக்கவும் எழுதவும் தெரியுமா இந்த மொர்தெகாய்க்கு. இன்னொன்னு, இந்த மொர்தெகாய் வந்து இந்த பிக்தானும் தேரேசும் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது என்கிறதற்காக அரபு மொழி பக்கத்துல எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி வித்தியாசமான மொழியில இந்த ராஜா வந்து இப்படி கொல்ல போறோம்னு எழுதினத இந்த மொர்தெகாய்க்கு அந்த பாஷை தெரியுன்றதற்காக அவர் ரொம்ப அழகா படிச்சுட்டு இப்ப யார்கிட்ட சொல்றாரு சொல்லுங்க? எஸ்தர்ட்ட சொல்றாரு, அம்மா ஒரு கதையை நான் பார்த்தேன். இந்த மாதிரி பிக்தானும் தேரேசும் 2 பேரும் சேர்ந்து ராஜாவை கொல்றதற்கு, வர்மம் வச்சு கொல்றதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. நீ என்ன பண்ணுனா உடனே போய் ராஜாவுக்கு இதை அறிவிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த எஸ்தர் வந்து ராஜாவுக்கு சொன்ன உடனே ராஜா டெஸ்ட் பண்றாரு. செக் பண்ணி பார்த்தா இவங்க 2 பேரும் ராஜாவை கொல்றதற்கு அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த ராஜா வந்து அந்த நாள் அந்த புஸ்தகத்தில் இவனுடைய பேரை அந்த இடத்துல எழுதிடுறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற 5வது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற தீர்மானங்கள், திட்டங்கள், இதை எல்லாத்தையும் நமக்கு விரோதமாய் பண்ணப்படுகிற ரகசியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுக்க போறாரு. இதற்கு பிறகு ரகசியங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்புகிறார்கள் என்கிற ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி உங்களை அதிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற போறாரு. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வைக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொண்டு உங்களை தப்புவிக்கிறதற்கு ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லலாம். உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணிகளை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் கர்த்தர் காண்பிப்பாராக. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் வைத்திருக்கிற சில ஆபத்துகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாய் காண்பித்து அதிலிருந்து கர்த்தர் உங்கள் ஜீவனை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். முழு பலத்தோடு ஆண்டவரே எனக்கு விரோதமாய் என் ஜீவனை ரட்சிப்பதற்காக, என் ஜீவனை ரட்சிப்பதற்காக நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்வதற்குரிய அந்த ரகசியங்களை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்களுக்கு வரட்டும். ஆமென். வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர், எச்சரிப்பு கொடுக்கிறவர். இவரிடத்துல பழகாத, இவரிடத்துல பழகு அப்படின்னு நம்மை எச்சரிப்பு கொடுத்து நடத்துகிற கர்த்தர். சொல்லுங்க சத்தமா, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியங்களை தெரிந்து கொண்டு எனக்கு சொல்லுகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா இந்த ஹோலி ஸ்பிரிட் நம்ம வாங்காம இந்த 100 நாள் ஜபத்தை நம்ம முடிக்க போறது இல்லை. அவருடைய அனுபவத்தை உணராம இந்த ஜபத்தை முடிக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 6 6வதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 13 14 வாசிக்கலாம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய 6வது ஊழியம் என்ன? 6வது ஊழியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல மொர்தெகாய் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். தப்புனா கேட்கல, நீ யாரா இருந்தாலும் தப்புப்பா, தப்புதான்ப்பா நீ செஞ்சிருக்க, கண்டித்து உணர்த்துவார். ஆனா நம்ம அம்மா அப்பா எப்படி கண்டித்து உணர்த்துவாங்க? எங்க நான் வந்து ஊர்ல இருக்கும்போது நைட் வந்து எங்க வீட்டில் டிவி இருக்காது. எங்க கிராமத்திலே ஒரே ஒருத்தருடைய வீட்டில் டிவி இருக்கும்.
ஆனா இந்த நைட்ல 10 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் வந்து எனக்கும் எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவருக்குள்ள ரொம்ப வராத அந்த சின்ன வயசுல. அப்போ இந்த 10 மணிக்கு நாங்க வராண்டல தான் படுத்து கிடப்போம். நாங்க போறது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சா சண்டை போடுவாங்க. ஆனா நாங்க செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனா என்னைக்கு அங்க போய் சம்பாரிச்சு கையில கொடுக்குறோமோ அப்போல இருந்து எங்க அம்மா அப்பா சொல்லுங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கூட இங்க நிறைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. இந்த அம்மா அப்பாவுக்கு காசு கொடுக்கிற வரைக்கும் இந்த அம்மா அப்பா திட்டுனாங்க. ஹலோ, உண்மைதானே? தலையாட்டுங்க அம்மா அப்பா. காசு கொடுக்கிற வரைக்கும், காசு கொடுக்காம இருக்கிற வரைக்கும் என்ன டைமுக்கு வரல என்ன. ஆனா எப்ப பிள்ளை சம்பாரிச்சு தன்னுடைய அம்மா கையில அப்பா கையில காசு கொடுக்குறாங்களோ அதற்கு பிறகு கண்ணு ராசா அப்படின்னா சாமி சீக்கிரமாவா சாமி, இப்படி பண்ணாத சாமி. ஆனா இவன் எப்ப சாமி ஆனா? இந்த பொண்ணு எப்ப சாமி ஆயிருச்சு? இந்த பொண்ணு எப்போ கையில காசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்ப இந்த பொண்ணு சாமி. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? எரும மாடை பண்ணி குட்டிய. ஆமா, காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து எரும மாடு பண்ணி குட்டி. ஆனா காசு கொடுத்ததுக்கு அப்புறம் ஹலோ நிறைய அம்மா அப்பாவுக்கு அதுவும் பையன் வந்து கார் வாங்கிட்டானா சாமி 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 சாமி, வீடு வாங்கிட்டானா சாமி சாமி சாமி, மூத்த சாமி, இளைய சாமி, சின்ன சாமி, இந்த மாதிரி சாமி நிறைய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா பிள்ளை என்ன பண்றாரு? இப்போ பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. நீ உச்சாந்தலையில ஊழியம் பண்ணாலும் நீ தப்பு பண்ணேன்னா இது தப்புடா, இது சரியில்லடா, என்னை கண்டித்து சரியாய் உணர்த்துகிற, என்னை தட்டி கொடுக்கிறதற்கு, என்னை கண்டிப்பு பண்றதுக்கு யாருமே இல்லாத போது என்னை கண்டிப்பு பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாது. சிஸ்டர், ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களை யாருமே தட்டி கேட்க முடியாது. நீங்க யாருடைய கைக்கும் அடங்குறவர்களும் அல்ல. நமக்குள்ள ஒரு நேச்சர் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம், யாரும் நம்மகிட்ட சொல்லவும் மாட்டாங்க, நம்ம அதை விரும்பவும் மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, சில பிள்ளைகளிடத்துல போய் அம்மா அப்பா சொன்னா கேட்பாங்களா? நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு போமா, நீ பேசாம இருமா, நீ எதுவும் பேசினாதான் எனக்கு கோவம் வருது. கணவனை பார்த்து மனைவி வந்து ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, உனக்கு என்ன தெரியும், நீ அமைதியாரு, அவ்வளவுதான். மனைவியை பார்த்து கேட்டா, உங்களுக்கு என்னப்பா தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இன்னைக்கு கீழ்ப்படுகிறவர்களோ விட்டு கொடுக்கிறவங்களோ உணர்வடைகிறவங்களோ இல்ல. ஆனா அதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அப்படி விட மாட்டாரு. உங்களுக்குள்ள உண்மையா பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டித்து உணர்த்துவார். இந்த மொர்தெகாய் எஸ்தரை எப்படி வளர்த்தினாரு? செல்லமா. அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்ற அந்த ஒரு ஃபீல் கூட இல்லாம எஸ்தரை அவ்வளவு அழகா வளர்த்தி ராஜா அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளைய வந்து விட்டு கொடுக்காம இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்து வாட்ச் பண்ண அந்த மனுஷன் தப்புன்னு தெரிஞ்ச உடனே, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேச இருப்பாங்க. இதான் பரிசுத்த ஆவியானவர். வேணுமா அந்த பரிசுத்த ஆவியானவர்? எத்தனை பேருக்கு வேணும்? எனக்குள்ள வந்துருங்கப்பா, எனக்குள்ள வந்துருங்கப்பா, சொல்லுங்க, எனக்குள்ள வந்துருங்கப்பா. யாரும் எனக்கு வேற யாரும் எனக்கு கண்டிக்க முடியாது. வேற யாரும் கண்டிக்கிற அந்த சூழ்நிலையில நான் இல்லை, எனக்கு தெரியுது. வேற யாரும் என்ன தொட்டு பேச முடியாது, வேற யாரும் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா என்ன உணர்த்துகிறவர் ஒரே ஒருத்தர் நீங்க தான். எனக்கு வேற யாரு உணர்த்தினாலும் கோபம் வரும், வேற யாரு சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். ஆனா நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதை கீழ்ப்படிவேன். ஆண்டவரே சொல்லுங்க, முழு பலத்தோடு, இயேசுப்பா இப்பொழுது ஒரு இரக்கம் எனக்கு உண்டாவதாக. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இயேசுவே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வருவீராக. நம்பர் 7, 7ஆவதாக இந்த பரிசுத்த ஆவியானுடைய கடைசி ஊழியம். சொல்லுங்க, வாசிக்கலாம். அந்த வசனத்தை கூட வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 9, 10. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிராதிகள் அழைக்கப்பட்டார். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த நாட்டில் வழங்கும் அக்ஷரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவரவர்கள் அக்ஷரத்திலும் அவரவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகளை அகாசுவேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின்
குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரின் கையிலே அனுப்பப்பட்டது. ஆமென். நம்பர் 7, 7ஆவதாக இந்த மொர்தெகாயின் மூலமாக எஸ்தருக்கு ஒரு ஊழியம் நடக்குது. என்ன ஊழியம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு விரோதமாக எழும்பப்பட்ட அந்த திட்டம் ஃபர்ஸ்ட் போன கடிதாசி ஃபர்ஸ்ட் போன லெட்டர் ஒரு பாஷையில ஒரு லெட்டர் எழுதி ஒரு முத்திரை போட்டு அவ்வளவுதான். கொஞ்சம் அஞ்சல்காரர் கையில கொடுக்கப்பட்டு அப்படின்னா போஸ்ட் கொடுத்து அவ்வளவுதான். போய் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த போஸ்ட் போய் சேர்ந்துருச்சு. ஆனா இப்போ மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறதுனால அவரவர் பாஷை 127 நாடுகளுக்கும் 127 பாஷை இருந்துச்சுன்னா இந்த மொர்தெகாய் தான் கிட்டத்தட்ட 70 பாஷை தெரியும்ல. எல்லாம் தனித்தனியா அவங்க பாஷையா தனி லெட்டர் போட்டு எழுதி. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமா போன லெட்டர் ஸ்லோவா தான் போயிருச்சு. ஆனா இவங்களுக்கு சாதகமான போன லெட்டர் வேகமா போயிருச்சு. அது ஒரு மாசத்துல போய் சேர்ந்துச்சு, இது ஒரு நாளிலே போய் சேர்ந்துருச்சு. அவங்க குதிரையில ஏறி அப்படியே வேகமா புறப்பட்டு போய், ஆமேன், கெட்ட செய்தி இவங்களுக்கு ஸ்லோவா சேர்ந்துச்சு. ஆனா நல்ல செய்தி இவர்களுக்கு வேகமா சேர்ந்துருச்சு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த காலத்துல கெட்ட செய்தி ஒருவேளை பல மாதங்களுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க காதுகளில் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நல்ல செய்தி மிக வேகமாய் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். நிச்சயமாய் கேட்க பண்ணுவார். உங்களுடைய கெட்ட செய்திகள் மாறி ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளிலே கேட்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 7வது ஊழியம் ரொம்ப அழகா இருக்குது. சத்துருடைய சதி திட்டங்களை நிர்மூலம், நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய சதி திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் நிர்மூலமாக்குகிறார். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க எங்க இருந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தேவை. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்படியே சொல்லிக்கொண்டே எழும்புங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே இந்த கடைசி ஜெபத்திற்கும் நீங்கள் இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தேங்க்யூ ஜீசஸ். வாங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து இந்த 7 காரியத்தையும் சொல்லி, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ளையும் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர், தேங்க்யூ ஜீசஸ். ஓபன் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதயாவிலையும் சமாரியாவிலையும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கதவெல்லாம் ஓபன் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு நினைக்கிறீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தி, யாரும் பின்னாடி இருக்க வேண்டாம், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ரொம்ப அவசரமான செய்தி, இது அவசியமான செய்தி. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். காரியம் மாறுதலாய் முடியும். நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க விருப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தா கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க காத்திருக்கணும். நான் சொன்னேன்ல, 120 பேரை கர்த்தர் அபிஷேகிச்சார். ஆனா ஸ்டார்ட் பண்ணது 120 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர். ஆனா எல்லாரும் இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் ஆயிட்டாங்க. ஆனா 120 பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 மேல அப்படியே இறங்கினார். அந்த 120 மேல இறங்கின உடனே அவங்களை கொண்ட அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்களுடைய ஊழியத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படியே அவங்களுடைய பிரசங்கத்தில் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டது. எல்லா ஊழியக்காரங்களை நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, அவ்வளவு பலவீனமா இருந்தவங்க எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. உங்களுக்கு ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்குள்ள வேணும். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்குள்ள கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் வேணும். நீ கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீ பெற்றுக்கொண்டாதான் நீ நல்லா இருப்ப. அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கை தட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இல்ல, அந்நிய பாஷை அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். நீ வெட்கப்படவே கூடாது. நீ அதான் ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஜெபிக்கிறதுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது.
நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், நம்ம ஏன் வெட்கப்படணும்? நம்ம ஏன் வெட்கப்படணும்? கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேட்காத, அந்த மாதிரி நினைக்கும் போது ஏன் ஆண்டவர் எதுல குறைஞ்சு போயிட்டார்? ஏன் வெட்கப்படணும்? வெட்கப்படக்கூடாது. பைபிளை தூக்குறது எனக்கு பெருமை. ஏசப்பா பிள்ளைன்னு நான் சொல்றது எனக்கு பெரிய பெருமை. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். அவர் மரித்தும் இன்றும் பேசுகிற தெய்வம். அதனால நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு எப்படி நான் வெட்கப்படலாம்? அதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால இன்னைக்கு 7 விதமான ஊழியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். நீர் எங்களுக்கு நிழலிட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்ய போற 7 விதமான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இதற்கு பிறகு உங்களை நாங்க அனுபவிக்கணும். எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். ஆண்டவரே, இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் ஆம் என்று ஆமென் என்று அப்படியே நிலைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, எங்க பிள்ளைங்க அனுப்பின ஜெப குறிப்பை கேட்டுருங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைங்கப்பா. கோசே நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க முடியும்னா எங்க பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பா காமிக்கணும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.